அத்தியாயம் 37. பூங்கோதை பற்றி மருமகள் சீதா புலம்பிக் கொண்டிருந்ததை கேட்ட மரகதத்திற்கு சிரிப்பு தான் வந்தது. அவ எப்போதுமே அப்படித்தான் சீதா, எப்பவுமே ரொம்ப பெருமையாத்தான் எதையுமே பேசிட்டே இருப்பா. இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அவளை தெரியும். அவங்க அப்பா மிலிட்டரியில இருந்தவரு. ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். அதாவது அந்த காலத்துல எல்லாரும் சோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல மட்டும் 3 வேளை வயிறார சாப்பிடுவாங்க. நிறைய மாடு இருக்கும். நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. மிலிட்டரியில இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா பத்திரம் பதிவு பண்ற ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. நிலப்புலனோட ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தவங்க. அதனால அவளுக்கு யார பார்த்தாலும் ஒரு இளக்காரம் என்று மாமியார் சொல்ல, அவ்வளோ வசதியா இருந்தாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அத்தை இப்ப இவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்று மரகதத்தை திருப்பி கேட்டாள் சீதா. பூங்கோதைக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டும்போது ரொம்ப பணக்கார சம்பந்தம்னு சொல்லித்தான் கட்டினாங்க. சொன்னபடி பணக்கார சம்பந்தம்தான். கோதை மாப்பிள்ளையோட அம்மா அவங்க அப்பாவுக்கு 2வது சம்சாரம். அந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா? இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் அவ வயித்துல பிறந்த பொண்ணுங்களுக்குன்னு எழுதி வச்சுட்டு இவனை அனாதையா விட்டுட்டா. இவனுக்குன்னு ஏதோ கொஞ்சம் நிலமும் ஒரு வீடு மட்டும் கிடைச்சதா கேள்விப்பட்டோம். உடம்பு வளைஞ்சு வேலையே செய்யாம உட்கார்ந்து தின்னே பழக்கப்பட்டவன் கோதையோட புருஷன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே மாதிரி இருந்தா முடியுமா? பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஆனதுக்கு அப்புறம் செலவுகளை சமாளிக்க முடியல. நிலத்தையும் இடத்தையும் அடமானம் வச்சு செலவு பண்ணான். குடிச்சான், சூதாடினான். அடமானம் வச்ச எதையுமே அவனால திரும்ப மீட்க முடியல. அப்படியே முங்கி போச்சு. இத சொல்ல மறந்துட்டேனே. பூங்கோதைக்கு கல்யாண டைம்ல அவங்க அப்பா கிட்டத்தட்ட 100 பவுன் நகை போட்டாரு. அது எல்லாத்தையும் வித்தே தின்னான் அவ புருஷன். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே கோதையோட அப்பா செத்து போயிட்டாரு. அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்டடியா இருந்ததால அவளையும் அவ பிள்ளைங்களையும் வயிறு வாடாம பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவளால எங்க வீட்டுல பாலா ஓடுது தேனா கொட்டுதுன்னு பேச முடியாதுல்ல. அந்த ஆத்தாமையை தீர்த்துக்க அவ புள்ள பெருமையே பேசுறா. ஏதோ பாவம், பேசிட்டு போகட்டும் சீதா என்று மருமகளிடம் சொன்னவர் குரலை இன்னும் கொஞ்சம் தனித்து, இப்ப என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க மாமா கிட்ட போய் சொல்லிடாத. கோதன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். ரொம்ப வசதியா வாழ்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டாளா, அதனால அவளை யாருமே ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. எதையாவது சொல்லி நீ மாட்டிக்காத என்று மருமகளை எச்சரித்தும் வைத்தார். வெளியே போய்விட்டு வந்த பூங்கோதை பழையபடியே பல்லவியை ஆரம்பிக்க எரிச்சலாய் முகத்தை சுளித்து கொண்டு அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டாள் சீதா. அந்த அம்மையாரின் தலையை கண்டாலோ இல்லையோ, மாதவி தலை தெறிக்க பின்பக்க தோட்டத்திற்குள் ஓடிவிட்டாள். கொஞ்ச நேரம் தோட்டத்தில் உழவி நேரம் கடத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தாள். அப்போதும் பூங்கோதையின் புராணம் ஓயவில்லை. இப்போது பேச்சு நடந்து கொண்டிருந்தது கணேசனிடத்தில். மாதவியை கண்டதும் முகம் மலர்ந்த கணேசன், மரகதம் வா, மாதவி வந்துட்டா. அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து அவகிட்ட காட்டி பிடிச்சிருக்கான்னு கேளு என்று சொல்ல, அவரது பேச்சை இடை வெட்டுவது போல நடுவில் புகுந்த பூங்கோதை, அண்ணன், நான்லாம் என் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது தாலி கட்டுற வரைக்கும் மாப்பிள்ளை மூஞ்சி அதுங்களை பார்க்க விடலையே. அவங்களும் நாங்க மாப்பிள்ளைய பார்க்கணும், போட்டோ காட்டுங்கன்னு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்படித்தான் நான் என் 2 பொண்ணுங்களே வளர்த்திருந்தேன் தெரியுமா என்று பெருமை பீத்த சீதாவுக்கு இந்த முறை கடும் கோபம். என்னவோ மாப்பிள்ளை போட்டோவை பார்த்தே ஆக வேண்டும் என்று மாதவி ஒற்றை காலில் நின்றது போல இந்த அம்மாவுக்கு இதென்ன தேவையில்லாத பேச்சு. சமையல் அறைக்குள் நின்று கணேசன் கொண்டு வந்து கொடுத்த மாப்பிள்ளை போட்டோவை பார்த்து மாமியாரும் மருமகளும் ஏதோ பேசிக் கொண்டிருந்த வேளையில் பூங்கோதையின் இந்த அதிகப்படியான பேச்சு சீதாவின் கோபத்தை கிளறிவிட மாமியார் தடுத்தும் கேளாமல் ஹாலுக்கு வந்துவிட்டாள். என்ன பேசுறீங்க பெரியம்மா? என்னவோ மாதவி அந்த மாப்பிள்ளை போட்டோவை பார்க்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்குதே உங்க பேச்சு. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ஸ்கூல் பக்கமே போகாத, உலக விஷயமே தெரியாத பொண்ணுங்க பெத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு எவனா வேணாலும் கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க மாதவி அப்படி இல்ல. நாங்க அவளை டிகிரி படிக்க வச்சிருக்கோம். 4 நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துருக்கோம். அவ பார்த்து எந்த மாப்பிள்ளைய ஓகே பண்றாளோ அந்த சம்பந்தத்தை தான் நாங்க மேற்கொண்டு பேசி முடிப்போம். அவளோட சந்தோஷமும் விருப்பமும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ போறது நானோ அத்தையோ மாமாவோ இல்ல, அவதான். குரலில் கோபத்தை காட்டாமல் ஆனால் வார்த்தைகளில் அழுத்தத்தை கூட்டி முகத்தில் இருந்த சிரிப்பு வாடாமல் வாழைப்பழத்தில் ஊசி இறக்குவது போல பூங்கோதையை போட்டு தாக்கிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் சீதா. அந்த அம்மையார் வாய் அடைத்து போய் அமர்ந்திருக்க கணேசனும் ஒன்றும் சொல்வதற்கு வழி இல்லை. காரணம், அவருக்கே இந்த முறை பூங்கோதையின் பேச்சு கொஞ்சம் பிடிக்கவில்லை.
கணேசன் எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வார். ஆனால் அவருடைய செல்ல மகள் மாதவியை யாரேனும் சிறு குறை சொன்னால் கூட அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார். அவ்வளவு நேரம் கலகலப்பாக இருந்த சூழ்நிலை சீதாவின் வரவால் சட்டென்று மாறிவிட, அந்த இறுக்கத்தை குறைக்க மறுபடியும் தன்னுடைய வழக்கமான அக்மாக் சிரிப்பை உதிர்த்துவிட்டு பேச்சை ஆரம்பித்தார் பூங்கோதை. உங்களுக்கு அன்னைக்கு மருமகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அப்படின்னா இந்த பையனையே பேசி முடிக்க வேண்டியதுதானே? பூங்கோதைக்கு பதில் சொல்லாமல் தாடையை தடவி யோசித்துக் கொண்டிருந்தார் கணேசன். ஆனால் அதன் பிறகு அவர் பூங்கோதையிடம் சொன்ன அந்த வார்த்தைகளால் தான் மாதவியின் வாழ்க்கையே மாறி போயிற்று. அத்தியாயம் 38. தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் யோசனையாக கணேசனின் புருவங்கள் நெறிந்திருப்பதை கண்ட பூங்கோதை, என்னென்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலையா என்று கேட்க சட்டென்று நிமிர்ந்தார் கணேசன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல கோத, மாப்பிள்ளை பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல குடும்பம், நல்லா படிச்சிருக்கான், பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான். அப்புறம் என்ன, மேற்கொண்டு பேச வேண்டியதானே? இதுல யோசிக்க என்ன இருக்கு? எல்லாம் சரிதான் கோத, ஆனா நான் யோசிக்கிறது வேற ஒரு விஷயத்த பத்தி. மாப்பிள்ளை கூட பிறந்தது 2 அக்காவும் ஒரு தங்கச்சியும். 3 பேரையுமே வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்கு. மாப்பிள்ளை கூட பிறந்த பையனுங்க கிடையாது, ஒத்த பிள்ளை. அதான் வீட்டோட மாப்பிள்ளையா தருவாங்களா என்னன்னு யோசிக்கிறேன் என்று கணேசன் சொல்ல திடுக்கிட்டு நிமிர்ந்தார் பூங்கோதை. என்னன்னு சொல்றீங்க? வீட்டோட மாப்பிள்ளையா? ஆமா கோத, மாதவியை கட்டி கொடுத்து வெளியே எங்கே அனுப்புறதா எனக்கும் மரகதத்துக்கும் ஐடியா இல்ல. எங்க கூடவே தான் வச்சுக்க போறோம். எங்க கூடவே தான்னா ஒரே வீட்டுல இல்ல, அதாவது எங்களுக்கு பக்கத்துல வேற வீடு எடுத்து அவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் பண்ற மாதிரி. என்னாலையும் மரகதத்தாலையும் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது கோத. அதனாலதான் பையனை வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு சம்மதனா தான் மேற்கொண்டு பேசணும். நம்ம ஆட்கள்ல அவ்வளவு சீக்கிரமா வீட்டோட மாப்பிள்ளையா பையனை அனுப்ப மாட்டாங்களேனா? அனுப்ப மாட்டாங்கதான். நம்ம சமூகத்துல என்ன, நான் கூட அனுப்ப மாட்டேன். ஆனாலும் வீட்டோட மாப்பிள்ளையா வர சம்மதிக்கிறவனுக்கு தான் அவளை கட்டி கொடுப்பேன். என் மக என் பக்கத்திலே தான் இருக்கணும். ஏதாவது நல்லது கெட்டதுன்னா முன்ன பின்ன யோசிக்காம உடனே என்னை பார்க்க ஓடி வரணும். அதை விட்டுட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துல அவளை கட்டி கொடுத்துட்டு எப்படி இருக்காளோ என்னவோ ஏதோன்னு மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு எங்களால இருக்க முடியாது. நல்லா படிச்சவனா திறமசாலியா இருந்து தொழில் இல்லைன்னா கூட ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் கோத. அதுவும் இல்லாம திருநெல்வேலியில இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு ஏற்கனவே மாதவி பேர்ல தான் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே அவ பேர்ல ஒரு வீடும் வாங்கியிருக்கேன். புதுசா தொழில் வேண்டான்னா அதையே கூட அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா எவ்வளவு பெரிய இடத்து சம்பந்தமா இருந்தாலும் பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வர ஒத்துக்கிட்டா மேற்கொண்டு பேசுவோம், இல்லைன்னா விட்டு தள்ளிட்டு வேற பார்ப்போம் என்று கோதையிடம் சொல்லிவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு உள்ளே நடந்தார் கணேசன். இப்போது யோசனையாக தாடியை தேய்க்க ஆரம்பித்தது பூங்கோதை. செவ்வாய்க்கிழமை மதியம் பூங்கோதையின் மகன் பம்பாயிலிருந்து வருகிறானாம். முந்தைய நாள் இரவிலிருந்தே அத்தையின் அலப்பறை ஆரம்பித்து விட்டது. கணேசனிடம் கேட்டு அவர்களுடைய காரிலேயே போய் ரயில்வே ஸ்டேஷனில் மகனை அழைத்து வந்தார் பூங்கோதை. என்னமோ சொந்த ஊரில் போஸ்டிங் வாங்கி கலெக்டர் பதவி ஏற்க வந்திருப்பவருக்கு கூட இவ்வளவு உற்சாகமான வரவேற்பு கிடைத்திருக்குமா என்றால் தெரியாது. பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை பற்றி பேசுவதை கேட்டு மற்றவர்களுக்கு அந்த நபரை காண வேண்டும் என்ற ஆசை எழ வேண்டும். ஆனால் இந்த பூங்கோதையின் பேச்சை கேட்டு கேட்டு அந்த நபரின் மீது கணேசன் வீட்டினர் அனைவருக்கும் எரிச்சல் தான் வந்தது, கணேசனை தவிர. வீட்டிற்கு வந்தவனை கணேசன் தான் விழுந்து விழுந்து உபசரித்தார். மற்ற அனைவரும் ஒரு வரவேற்புக்காக அவனோடு பேசி சிரித்தார்கள். மாதவி அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை, உள்ளேயே இருந்து கொண்டாள். ஹாலில் காலை சாப்பாடு நடந்து கொண்டிருக்க அவனுடைய பேச்சு குரலும் மாதவியின் செவிகளில் விழுந்தது. ஆனால் அவள் அப்போதும் வெளியே வரவில்லை. அவனுடைய படிப்பு வேலை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார் கணேசன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் மாமா, மும்பையில நல்ல பெரிய கம்பெனில வேலை, ஆபீஸ் பக்கத்திலே ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ கூட தங்கி இருக்கேன். உங்க கம்பெனியோட ஆபீஸ் மெட்ராஸ்ல இருக்கா ராஜா என்று கணேசன் கேட்க, ஆமா மாமா இருக்கு. எனக்கும் மும்பையில இருக்க பிடிக்கல, அங்க உள்ள சாப்பாடு அவ்வளவா ஒத்துக்கல. அதனால சென்னைக்கு மாத்தி கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் டிரான்ஸ்பர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மாமா, சென்னையில வந்து மறுபடியும் அதே வேலையை பாக்குறத விட ஏதாவது பிசினஸ் பண்ணினா என்னன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. கை நிறைய சம்பளம் தராங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா கரும்பு சக்கைய புழியிற மாதிரி சக்கையா பிழிஞ்சு எடுத்து வேலையை வாங்கிடுறானுங்க.
அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு எதுக்காக நாம அடுத்தவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்? கொஞ்சமா லாபம் கிடைச்சாலும் சொந்த தொழில் பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷமா இருக்கலாமே. மகன் பேசுவதையும் அண்ணன் கணேசன் சாப்பிடுவதையும் மறந்து அதை உன்னிப்பாக கேட்டு கொண்டிருப்பதையும் கவனமாக உள்வாங்கிக் கொண்டார் பூங்கோதை. முதலில் கணேசன் வீட்டினருக்கு பூங்கோதை மகன் ராஜா மீது ஒரு சின்ன எரிச்சல் இருந்ததெனவோ உண்மைதான். அந்த எரிச்சல் கூட பூங்கோதையால் ஏற்பட்டது என்பதுதான் நிஜம். ஆனால் அதன் பிறகு அவனோடு பேசி பழக பழக அவனை அனைவருக்குமே மிகவும் பிடித்து போனது. மரகதத்தையும் கணேசனையும் வாய்க்கு வாய் அத்தை மாமா என்று அன்போடு அழைத்தான். மாதவியின் அண்ணனோடு அத்தான் அத்தான் என்று உரிமையாக பழகினான். அக்காய் என்று சீதாவின் பின் அலைந்தான். குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடினான். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் ஏதாவது சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுத்தான். புதிதாக வரும் வியாபாரியிடம் ஒரு மூட்டை கடலையை வாங்குவதற்கு 1000 முறை யோசிக்கும் கணேசன் தன்னுடைய அருமை மகளுக்கு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு முறை கூட ஆழமாக சிந்திக்காதது விதியின் சதியோ? அத்தியாயம் 39. மாதவிக்கு வீட்டோடு மாப்பிள்ளைதான் பார்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த கணேசன் தங்கை கோதையின் மகன் ராஜா பேசுவதையும் அவனுடைய நடவடிக்கைகளையும் கவனித்து அவனையே மாப்பிள்ளையாக்க உறுதி செய்தார். ஆளும் பார்ப்பதற்கு எந்த குறையும் சொல்ல முடியாதபடி நன்றாகத்தான் இருந்தான். சொந்தக்கார பையன், அங்கே இங்கே என்று அலைந்து விசாரிக்க தேவை இருக்காது. எப்படியும் கோதை பிள்ளையை நன்றாகத்தான் வளர்த்திருப்பாள். அன்று இரவு கோவிலுக்கு சென்று வந்து அனைவருமே உறங்கிவிட வெகு நேரம் கழித்துத்தான் வந்தார் கணேசன். அதுவரைக்கும் கணவருக்காக தானும் உறங்காமல் விழித்திருந்தார் மரகதம். கோவிலில் இருந்து கொண்டு வந்திருந்த பிரசாதங்களை எல்லாம் மனைவியின் கையில் கொடுத்துவிட்டு, மரகதம், கோத பையன் ராஜாவை பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார் கணேசன். என்ன நினைக்கிறேன்னா எனக்கு புரியல. பொதுவா கேக்குறேன். அந்த பையனை பத்தி உண்மையா மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அது சொல்லு. என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்றார் கணேசன். பார்க்க நல்லா இருக்கான். பேச்சு நடவடிக்கை எல்லாம் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது என்றார் மரகதம் புரியாதவராக. இல்ல மரகதம், மாதவிக்கு அந்த பையன் ராஜா சரியா வருவான்னு எனக்கு தோணுது. அதான் காலையில இத பத்தி கோதைகிட்ட பேசலான்னு இருக்கேன். முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் இழுத்துக்கிட்டே கிடக்க கூடாது இல்லையா? நல்ல விஷயம், சீக்கிரமா பேசி முடிக்கணும். நீ என்ன சொல்ற மரகதம் என்று கணேசன் சொல்ல அதிர்ந்து போய் நிமிர்ந்தார் மரகதம். என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியில் கட்டிலில் இருந்து எழுந்து விட்டார் மரகதம். ஏன் மரகதம் ஷாக் ஆயிட்ட? முதல்ல உட்காரு. நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா நீ பேசு. நமக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்து வெளியே அனுப்ப இஷ்டம் இல்ல. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி சம்பந்தம் பார்த்தா நிச்சயமா அவங்க பையனை வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்பவே மாட்டாங்க. ஆனா ராஜா விஷயம் அப்படி இல்ல. அவனுக்கும் சொந்தமா தொழில் பண்ண விருப்பம் இருக்கு. பூங்கோத நான் என்ன சொன்னாலும் மறு வார்த்தை பேச மாட்டா. கேட்டு பாப்போமே. சரின்னு சொன்னா அவனுக்கே மாதவியை கட்டி வச்சிடலாம். அப்படியே திருநெல்வேலி பிரான்ச்சையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டா 2 பேரும் சேர்ந்து கடையை பார்த்துக்கிடுவாங்க. மாதவியும் பிகாம் படிச்சிருக்கால என்று கணேசன் சொல்ல யோசனையாக அவரை பார்த்தார் மரகதம். ஏன் மரகதம் இன்னும் யோசிக்கிற? உனக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லாம என்ன? நீங்க என்ன சொன்னாலும் அது சரியாத்தான் இருக்கும். என்னைக்கு நான் உங்க வார்த்தையை மறுத்து பேசியிருக்கேன்? ஏன் யோசனை எல்லாம் மாதவியை பத்தி தான். அவ இதுக்கு சம்மதிப்பாளா? பூங்கோதியோட அலட்டல் பேச்சு அவளுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அந்த யோசனை தான். அதோட அந்த பையன் வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட அவனை நிமிர்ந்து அவ பார்க்கவே இல்லை என்று மரகதம் கவலையாக சொல்ல, ஓ இதானா உன் கவலை என்று சிரித்தார் கணேசன். அப்படியெல்லாம் விழுந்து விழுந்து பசங்களை பாக்குற மாதிரியா நாம நம்ம புள்ளைய வளர்த்திருக்கோம் மரகதம்? இப்ப பாக்கலன்னா என்ன? மாப்பிள்ளை பொண்ணுன்னு பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா பாப்பா. அவளுக்கு அவனை பிடிக்கும். அப்போ காலையில நான் இதை பத்தி கோதைகிட்ட பேசட்டுமா என்று கணேசன் கேட்க, பேசுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மூத்தவனையும் சீதாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. வீட்டுக்கு மூத்த பிள்ளையும் மருமகளும். மாதவியோட கல்யாண விஷயத்துல அவங்க 2 பேர் மனசுலயும் என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்று ஒரு நல்ல மனைவியாக அறிவுரை சொல்ல தலையாட்டி கேட்டுக்கொண்டார் கணேசன். மறுநாள் காலையில் மூத்த மகன் செந்திலையும் மருமகளையும் தோட்டத்திற்கு அழைத்து சென்று கணேசன் தன்னுடைய முடிவை தெரிவிக்க, வழக்கம் போலவே அப்பாவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத மகன், சரிப்பா உங்க இஷ்டம் என்றான். ஆனால் சீதாவிற்குத்தான் கணேசனின் இந்த முடிவு உள்ளூர கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ராஜாவை நினைத்து அல்ல, ராஜாவை பெற்றவளை நினைத்து. மாதவி மிகவும் சாதுவான பெண்.
அவள் எப்படி இந்த அம்மையாரை சமாளிப்பாள்? ஒருவேளை கல்யாணத்திற்கு பிறகு மகனோடு வந்து இருக்க போகிறோம் என்று பூங்கோதையும் அவளுடைய கணவரும் இங்கே மாதவியோடு வந்து தங்கிவிட்டால் என்ன செய்வது? குடித்து குடித்து குடல் வெந்து உடல்நிலை சரியில்லாமல் இப்பவோ அப்பவோ என்று இழுத்து கொண்டு கிடக்கிறாராம் கோதையின் கணவர். அப்புறம் அவரை பார்த்து கொள்ளும் பொறுப்பை இந்த அம்மையார் மாதவியின் தலையில் வைத்து கட்டிவிடக் கூடாதே என்று கவலையாக இருந்தது சீதாவுக்கு. இதையெல்லாம் பற்றி மாமனாரிடம் வாய் திறந்து ஏதாவது கேட்கலாம் என்றால் மாமியாரின் எச்சரிக்கை நினைவுக்கு வந்து அவளை வாய்மூடச் செய்தது. ஆனாலும் மாதவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க மாமா என்று சொல்லிவிட்டாள். ஒருவேளை தான் நினைத்த மாதிரி இதே விஷயங்கள் மாதவியின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தால் மறக்காமல் அவள் கணேசனிடம் கேட்டு விடுவாள். மருமகளை விட மகளுக்கு உரிமை அதிகம் அல்லவா? சீதாவிடம் கோபப்படுவது போல கணேசனால் மாதவியிடம் கோபப்பட இயலாது. திருமணம் பற்றி கணேசனும் மரகதமும் மாதவியின் அபிப்பிராயத்தை கேட்டபோது, உங்க இஷ்டம்பா, கல்யாண விஷயமா நீங்க எங்கிட்ட எந்த அபிப்பிராயத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாரு சொல்றீங்களோ அவரை நான் முழு மனசோட கட்டிக்குவேன் என்று தன் முடிவை சொல்லிவிட்டாள். மகளின் இந்த வார்த்தையை கேட்டு பூரித்து போனார்கள் பெற்றவர்கள் இருவரும். பெற்று வளர்த்து பேணி பாதுகாக்கும் அவர்களுக்கு தெரியாதா தங்கள் மகளுக்கு எது நல்ல வாழ்க்கை என்று? எனவே தன் வாழ்க்கைக்காக அப்பா எடுத்திருக்கும் இந்த முடிவும் சிறப்பானதாகத்தான் இருக்கும் என்று முழு மனதோடு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் மாதவி. அதன் பிறகு திருமண வேலைகள் துரிதமாக நடந்தன. அங்கேயே வைத்து ஜாதகம் பார்த்தார்கள். இருவருக்கும் அனைத்து பொருத்தங்களும் சிறப்பாக இருப்பதாக சொன்னார் ஜோசியர். கோவில் விசேஷம் முடிந்து ஊருக்கு வந்து அந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளாக பார்த்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் மகளுக்கு நிச்சயதார்த்தம் செய்தார் கணேசன்.